உதகை வரும் சுற்றுலா பயணிகளிடம் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். இயற்கை எழில் மிகுந்த நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலங்களாக பிளாஸ்டிக் புழக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இயற்கை எழிலை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றம் 19 வகையான ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறது. அதே போல 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் குடிநீர் பாட்டில்களையும் மாவட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதே போல அங்கு வணிகர்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில்தான் அவற்றை கண்காணிப்பதற்காக நீலகிரி மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகங்கள் மூலமாக இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டே அந்த 19 வகையான பிளாஸ்டிக்கள் நீலகிரி மாவட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டது. ஆனால் தொடக்கத்தில் அந்த கண்காணிப்பு நன்றாக நடைபெற்ற நிலையில் காலங்காலமாக அதனை முறையாக மாவட்ட நிர்வாகம் பின்பற்றாத காரணத்தினால் கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பிளாஸ்டிக்கை முழுவதுமாக தடுக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கியது. இதனை அடுத்துதான் கடந்த சில நாட்களாக இந்த வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி துறை அதிகாரிகள் இணைந்து தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய 14 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தி இருந்தாலும் தற்போது விடுமுறை நாள் என்பதனால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும்போது அவர்கள் மறைத்து வைத்து 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வருகிறார்கள். அதே போல தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்களையும் எடுத்து வருவதனால் இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் என்பதனால் தான் இன்று காலை முதலே வருவாய்த்துறையினர் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து வந்தாலும் வாகனங்களில் ஆம்னி பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் பாட்டில்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து வருகிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்போது வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 31,000 ரூபாய் வரை அபராதம் விதித்த நிலையில் தற்போது இன்று காலை முதலே தொடர்ந்து வாகனங்களை சோதனை செய்து அவற்றுக்கு எடுத்து வருபவர்கள் மீது அபராத தொகையும் வசூலித்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.